ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஊர் கம்மாயில் வந்து மீன் பிடிக்க போகிறோம். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்மா வந்து ரொம்ப பாசி ஆயிடுச்சு. அதனால் வந்து இந்த அலி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ட் ஆஃப் த டயத்தில் வந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சு அப்படின்னா அந்த டயத்தில் வந்து ஊர் மக்கள்லாம் சொந்தமாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடியாது. அதன் காரணமாக வந்து நம்ம சொந்தமாகவே ஊத்துன்னு சொல்லுவோம், ஊத்து கிணறு. இந்த ஊத்து கிணறுக்குள்ள பயங்கரமாக மீன் இருக்குது. அதை தான் இப்போ பிடிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு இருக்குது. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பேக் கேமரா போய்ட்டு காட்டுறேன், அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். செம்மையாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த தண்ணி ஊற்றுற தண்ணியை வந்து கம்மா பக்கம் போகிறதுக்கு வாய்க்கால் தோண்டி விட்டாச்சு. அதே மாதிரி சுற்றி இதோட ஹோலெல்லாம் அடைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாருங்கள், இந்த ஹோட்டையெல்லாம் அடைச்சாச்சு. தம்பி மாப்பிள்ளையெல்லாம் இறக்கி ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி வந்து ஒரு 2 ஆள் மடத்துக்கு இருக்குது இப்போதைக்கு. இப்போ ஹார்ட் ஒர்க்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆமாம், வேலை பயங்கரமாக போயிட்டுருக்கு. பாய்ச்ச வலை இருக்குது இல்லைங்க. இது பாய்ச்ச வலையா கொசு வலையா? கொசு வலை. ஊத்தியா ஊத்தியா. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 2 மணி நேரமாவது இறக்கணும். இப்போ 5 பேர் இருக்கோம். மாற்றி மாற்றி தான் இறக்க போகிறோம். இப்போ உள்ள லேடர்லாம் இறக்கியாச்சு, ஏனியெல்லாம். மோட்டர் வைக்க முடியாது, இந்த ஏரியாவில் கரண்ட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. அதனால் வந்து மோட்டார் யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து கையால் தான் இவ்வளோ வேலைகள் போய்கிட்டு இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்தார்ல, பிள்ளைங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் தண்ணி போயிட்டு இருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த தண்ணி கிட்டத்தட்ட 6 மடத்துக்கு எடுத்துட்டோம். இன்னும் 1 மடத்துக்கு இருக்கு. இங்கே எவ்வளோ தண்ணி இருக்குது. காலுக்குள்ள மீனெல்லாம் அப்படியே பூந்து விளையாடுது. அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன். வீடியோ ஆன் பண்ணி எவ்வளோ நேரத்தில் தண்ணி எடுத்து முடிக்கணும் அப்படின்னு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 ஹவருக்கு மேலே ஆகும். 1 ஹவருக்கு மேலே ஆகும். பையா 1 ஹவருக்கு மேலே ஆகும். இன்னைக்கு ஒரு நாள் ஆயிரும். ஒரு நாள் ஆகுதுடா. இறங்குடா கீழே. கரெக்டாக 1 ஹவர். மீண்டா மீண்டா கீழே இறங்கி உட்கார. தண்ணியில் உட்கார. மீன் பயங்கரமா இருக்கு. மீன் படும்போது போகுது. நம்ம கோட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கோட்டா உள்ள ஆள் போய் இறக்கிட்டு இருக்கு. செம்ம ஹார்ட் ஒர்க்கு ரியலி. கையாலே இவ்வளோ தண்ணி இறக்கிறதுலாம் பெரிய விஷயம், பெரிய சாதனைன்னு வச்சுக்கலாம். சிங்கப்பூரில் இந்த மாதிரி வேலையை பார்த்தோம்னா நேரம் மேனேஜராக இருக்கலாம். சேஃப்டியில் நிற்கிற வண்டியாக இருக்குது. ஆமாம், நான் வாங்குறேன் மாப்ப, நான் வாங்கிக்கிறேன். முடிஞ்சிருச்சு பையா. இன்னும் பாதி அளவு தண்ணி எடுக்கணும். இப்படி நிக்கணும்னே. இங்க ஒண்ணு என்கிட்ட ஒண்ணு. ஏய் உட்காருடா, அப்படி ஒருத்தன் உட்காருடா, காலை போட்டு. அப்படி வாங்கடா. சம்போ மகாதேவா சம்போ. நைட்டு வலி விரும்பின பார்த்தனா பாட்டு கொமைக்கு விட்டாயா அவன். நாடுதல் நைட்டு தூங்க முடியல, வேற லெவல் பண்ணி விட்டு போயிட்டாப்ல. ஆமா, இறக்குறது நீ பார்த்து 2 பேர் வாங்குறது போல. மோட்டர் போட்டு தான் 1/2 மணி நேரம் 5 நிமிஷம் இருக்குமா? மோட்டர் எங்கேப்பா கொண்டு வைக்கிறது? கரண்ட் இல்லையப்பா. கம்பெனில இருக்கு. மக்களே, 11 மணிக்கு ஆரம்பித்த உழைப்பு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கு. மணி கரெக்டாக 3 மணி. இன்ன வரைக்கும் கட்டின உழைப்பு. உள்ளே பார்க்கலாம் எந்த ஸ்டேட்டஸில் போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்திருக்கேன். உழைப்பு இன்னும் போய்கிட்டு தான் இருக்கும் போல். இன்னும் எப்படியும் ஒரு 1/2 hour அது ஆகும். 1 hour ஆகும். ஹார்ட் ஒர்க்கு. மேலே இறக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. கீழே போக போக ரொம்ப கடினமாக இருந்தது தூக்குறதுக்கு. ஆம்ஸ் எல்லாம் ரொம்ப வலிச்சிருச்சு பசங்களுக்கு. நானுமே உள்ளே இருந்தேன். பார்த்தீங்கன்னா மீன் அங்கே பாருங்கள். இந்த மூலையில் பார்த்தீங்கன்னா மீன் குறவை மீன் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் குறவை தான் கிடைக்கும் போல். 5 பேர் இருக்கான். எவ்வளோ மீன் தேருதுன்னு பார்ப்போம் ஃபைனலாக. தண்ணி இந்த மாதிரி இறச்சி ஊற்றும் போது வாளியிலேருந்து ஒரு மீன் வந்து கிடத்துருக்கு பாருங்க. குறவை மீன்.
ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்தாச்சா. உள்ளே பாருங்கள் மீனை நடக்குது. என்னோட கார்த்திகை தான் மாப்பிள்ள பாருங்கள் மீனை பாருங்கள். எவ்வளோ மீன் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அதில் ஊற்றுறது கரெக்டாக ஊற்றுறேன். மீன் போகுது பாருங்க, ஒரு வழி நீங்கள் கரெக்டாக ஊற்று. மீன் கிடக்குதுல்ல, மீன் கிடக்கு கரெக்டாக ஊற்று. இங்கே இப்போ சந்து கூட சேங்கலுக்கு பின்னாடி கல்லுக்கு பின்னாடி அவர் ஐஃபோன் வச்சிருக்காரு. அப்புறம் படம் பிடிச்சி காமிக்கிறேன் உள்ள உள்ளதே. உள்ள இருக்கு மீன். இல்லை கணக்கு குறவை மட்டும் தான் இருக்கு. ஆங்கினாமான குறவை கெளுத்திலாம் காணும். கெளுத்திலாம் 2 வருஷமா இல்லை, இந்த வருஷம் கூட 3 வருஷம் இல்லை. ஐயோ பதி பூரா மீன்றா. மீன் மஞ்சள் வரல மீன். நீ சொன்ன பெரிய தானே சிந்து காலுக்கிட்ட பாரு உறைஞ்சி போய் ஒரு மீன். தண்ணி இறக்கிறதா நமக்கு நோக்கம் தான். எல்லா மீனையும் பிடிக்கலாம். இதுனா பரவாயில்ல தானா? பரவாயில்ல, அதே பெரிய இந்தா. தண்ணி கொம்பங்க தண்ணி ஊற்றிடாதே. மீன் வருதுல்ல, மீன் வந்துடே. அது வாட்டி எல்லாம் வந்து கீழே இருந்தா. ஏய் அது வந்து உள்ளது 40 ஒரு மாதிரியா இருக்குமே. ஐயா தம்பி கையில போடு, வெயிட் பண்ணு. அகதி ஒரு அகதி. அம்மா தாயே யார் யார் தண்ணி தெரிஞ்சானோ மச்சான் கண்ணு பூரா அடிச்சான். கண்ணு முடிக்க முடியல. இந்த தண்ணி வந்து அதுல போய் கண்ணு. அரவிந்த் அள்ளி போடுற அரவிந்த். செம்ம மீன். சாகாத மச்சான் கழுவு. ஏய் பாதி ஜெண்டர் வந்து விட்டுறோம். பாதி கேட்டு போயிடும். எதுக்குடா விடுற? இந்த ஊத்துறோம் தண்ணி. ஐயா அதுக்குள்ள ஐயோ சார். மாப்பிள்ள இங்க வாங்க இதை இல்லைங்க. டேய் மீன் ஏதாவது மிஸ் ஆச்சு போன செத்தன இன்னைக்கு. அடஞ்ச இன்னைக்கு இதுலனே. இங்க வாங்க மக்களே பாருங்க மக்களே, மீன் வந்து எப்படி பிடிக்கிறோம்னு. மக்களே கடுமையான மீன் பிடிக்க முடியல. இங்க வா அங்கே விட்டாத. இதுக்குள்ள விட்டுருவோமா? அவ்வளோதான் மக்களே, இதுக்குள்ள மீன் நிறைய மீன் இருக்கு பாருங்க. மக்களே பாருங்க இவ்வளோ மீன். கண்டிப்பா வந்துடும். லைன் ஆஃப் ஃபயர். இது வந்து அவசரமா சொல்லாத விழுந்துடும். நுழைஞ்சிருக்கு போல உள்ள பதிவு வதிக்கல வந்துருக்காங்க. இப்போ உரம் மேல வந்துச்சா பாத்தியா? 10 குறவை தான் டெமோ காமிச்சிச்சு நம்மகிட்ட. கால் பண்ணி இருக்க முடியாது. நம்ம அப்படியே அடிச்சேன். அப்படி மக்களே மழை வந்துருக்கு, அதனால இப்ப கொஞ்சம் சீக்கிரமா பிடிக்கணும். இந்த வீட்டிலேயே முன்னாடி வாயை குழந்த போறான். மக்களே கொஞ்சம் சீக்கிரம் மீன் பிடிக்கணும். தூக்கல தெளிக்கிறது மேல பாத்துக்க. தடை பார்ப்பாங்க. ஒரு மீன் இருக்க கூடாது. வதி மட்டும் தான் இருக்கு. வதி மட்டும் தான் இருக்கு. இருக்குன்னா டாட் வீட்டுல இருக்கு எடுத்து வந்துருவான். இல்ல ஈப்பில கூட திட்டு எடுப்பான். ஒரு நாள் ஆயிட்டு
உழைப்பு சாதாரண உழைப்பா? இன்னும் பிறக்க ஊறிட்டே இருக்கும் போல. 2 வாழை மீன் போயிருக்கும் போல மேல. உன் கால் வந்து பாருங்க. அந்த பக்கம் பாரு விசு. அந்த பக்கம் என்னண்ணே சகாதிக்கலா பாருண்ணே, சகாதிக்கலானே இருக்கு. சுட்டு தின்னோம்னா அப்படித்தான் இருக்கேன். ரொம்ப அழகா இருக்கும். மீன் பாருங்க மக்களே, எவ்வளோ மீன். மாப்பிள்ள அருமையா பேசுறாப்ல. உங்க மாப்பிள்ளை வச்சு இனிமே வீடியோ போட போறேன். இனிமே அதிகமா வீடியோ வேட்டாடுற வீடியோ அது இதுன்னு போட வேண்டியதான் இனிமே. ஃபைனலி கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 கிலோக்கு மேலே நம்ம மீனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எத்தனையோ லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்த தண்ணி இறைக்கிற வேலை இப்போ மணி கரெக்டாக 4:20க்கு வேலை முடிஞ்சிருக்கு. இப்போ தான் மக்கள்லாம் மேலே வராங்க. எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு பாருங்கள் இந்த மீனை பிடிக்கிறதுக்கு. இவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலுமே அது சரியான டைமிங்க்கு நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதால கையாலே எல்லாமே இறைச்சி இன்றைக்கி மீனை பிடிச்சிருக்கோம். எல்லாமே குறவை, வேறு எந்த மீனுமே கிடையாது. குட் ஒர்க் guys, கம் அவுட். நல்ல ஐடியா. சரி முடிஞ்சு போச்சு. என்ன பண்ண சொல்றேன்? தனித்தனியா போடுங்கப்பா. இல்ல வால் இல்லடா லூசு. வீட்டுல குழம்பு வைப்பேன், எங்க அத்தை வீட்டுல கொடுப்பேன், பிரேம் வீட்டுல கொடுப்பேன். சரிடா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு போய் குடுறா. 3 எத்தனை வர்றாங்க? 4 நம்ம இன்னொரு வாளி இன்னொரு வாளி இல்லையா? அதே அந்த அக்கா கொண்டாடுறாங்களா வயசாக்கா? வேணாம்னு சொல்லியாச்சுடா. அந்த பக்கெட்ல எடுத்துட்டு வர. அதுல கொட்றாதுல வலையில போடுறானா? அந்த வலையை எடுத்து போடி நான் போறேன். போடு. ஐயே நீ என்ன ஓட்ட போடுது கேட்டேன். வேற வழி இல்ல, ஆத்திர ரசத்துக்கு தானே இருக்கு. இந்த கப்பு மக்களே ஃபைனலாக மீனை பிடிச்சி முடிச்சாச்சு, பங்கு வச்சாச்சு. அப்படியே எல்லாம் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு சமைச்சு சாப்பிட. உண்மையிலே கஷ்டப்பட்டதுக்கு செம்ம பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். பலன் கிடச்சிருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு மேலே கிடச்சிருக்கு. 5 பேர் பிடிச்சோம். ஒரு 25 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி குறவை. ஸோ இன்றைக்கிட்டே ரொம்ப ஹார்ட் ஒர்க், பட் வந்து திருப்தியாக போச்சு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நிறைய நல்ல வீடியோ போடுவோம். பாய். எல்லாம் ஹாய் சொல்லுங்கப்பா. எல்லா மக்களே ஹாய் சொல்லுங்கள் எல்லாரும். அடுத்த ட்ரிப் எங்கே மீன் பிடிக்கலாம்னு கமெண்ட்ல சொல்றேன். ஓகே. ஃபாலோ பண்ணுங்க.